முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். திலகா டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தையுடன் வீட்டுக்கு வர விஜயா ஆரத்தி எடுத்து திலகாவை உள்ளே அழைத்தார். அக்கா, திலகாவுக்கு அப்பா அம்மா இல்லை, அதனால் நீ தான் அவளை பார்த்துக்கணும். இதை நீ சொல்லணுமாடா? திலகா தாண்டா எனக்கு முதல் பொண்ணு, நீ கவலையே படாத, திலகாவை நான் பார்த்துக்கிறேன். ஏங்க, பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் 2 பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரி விஜயா, நான் போயிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிடம் கூட விஜயா அபியை கீழே விடவில்லை. அண்ணி, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இவளையே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படித்தான் ஆகிறது? நீ சும்மா இரு திலகா. எங்கள் அம்மாவே வந்து பறந்துருக்காங்க. இவளை பார்த்துக்கிறது எனக்கு என்ன கஷ்டமா என்ன? என் மருமகளை பார்த்தியா? தங்க விற்கிறவங்க மாதிரி இருக்கா. இவ தான் திலகா என் மருமக. திலகா சிரித்து கொள்ள 3 மாதத்தில் பொக்கை வாயை காட்டி அபியும் திலகாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். பெயர் சூட்டு விழாவிற்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்க சொந்தங்களில் ஒருவர், என்ன விஜயா, உன் தம்பி பொண்ணு அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்குது. ஆமாம் அத்தாச்சி, எங்கள் அம்மாவே வந்து பறந்துருக்காங்க. விட்டுடாத விஜயா, எப்படியாவது உன் பையனுக்கு கட்டிடு. ஆமாம், உன் பசங்க எங்க? அதோ இருக்காங்களே. டேய், இங்கே வாங்கடா. இவன் என் பெரிய பையன், பேர் விஜய். இவன் என் 2வது பையன், பேர் விஷ்ணு. இவன் என் நாத்தனார் பையன், பேர் வேதா. உனக்கு 2 ட்வின்ஸ் தானே? ஆமாம் அத்தாச்சி, 5 நிமிஷம் வித்தியாசம். என் பெரியவன், அவன் சின்னவன். அப்புறம் சின்ன பையனுக்கு தான் இந்த பொண்ணை கட்ட போறியா? இல்லையே, பெரியவனுக்கு தான். என்ன விஜயா சொல்கிற? தலைச்சனுக்கு தலைச்சன் எப்படி கட்டுவாங்க? திலகாவுக்கு இது 2வது தான். குழந்த 3 மாதத்தில். அப்படியா? ஆமாம் அத்தாச்சி, இவ 2வது தான். அதனால் என் பெரிய பையனுக்கும் இவளுக்கும் பொருத்தமாக இருக்கும். கொடுத்து வச்ச மகராசி. கடைசி வரைக்கும் தம்பி வீட்டில் ராஜாங்கம் பண்ண போகிற. உன் மேலே உசுராக இருக்கிற புருஷன், நீ கீழ்ச்சி கோட்டை தாண்டாத தம்பி. நீ எது சொன்னாலும் சரின்னு தலையாட்டுற ஒரு தம்பி பொண்டாட்டி. இப்போது உன் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணும் வந்துருச்சு. உன் குடுப்பனை எல்லாம் யாருக்கும் வராது, எல்லாம் கடவுளோட அருள். விஜயா சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர அபி வளர வளர குடும்பத்தின் பொருளாதார நிலை நன்கு வளர ஆரம்பித்தது. திலகாவிற்கு 2வதாய் மைதிலி பிறக்க, விஜயாவிற்கும் 3வதாய் ராகவி பிறந்தாள். குடும்பமே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துடலாண்டா. என்னக்கா சொல்கிற? ஆமாண்டா, பெரியவனுக்கு அபி, அடுத்தவனுக்கு மைதிலி, ராகவிக்கு நம்ம வேதா. ஆக மொத்தம் சொந்தத்துக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிரும். விஜயா, சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத. இன்னும் அவங்க வளரணும், படிக்கணும், நிறைய வேலை இருக்குது. ஃப்யூச்சரில் யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பிள்ளைகளோட விருப்பம்னு ஒன்று இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், நான் சொல்கிறபடி தான் நடக்கும். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். சும்மா ஏன் அதையே சொல்கிற? ஏமாம்மா அக்காவை திட்டுறீங்க? அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. கரெக்டு தான் ரகுபதி. ஆனால் கடவுள் என்ன எழுதி வச்சுருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும்? நடக்கும்போது சந்தோஷமாக நடத்தலாம். நாட்கள் செல்ல செல்ல ரகுபதி அபியின் மீது அதிகப்படியான அன்பை செலுத்தி வந்தார். என் பொண்ணு நடக்கிற அழகே தனிதான் திலகா. அபி 8 வைத்து நடக்க ஆரம்பித்து கீழே விழுந்ததும் ஓடிப்போய் தூக்கி விடுவார். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் நீங்கள் பக்கத்துலேயே நிற்காதீங்க. குழந்தையிலேருந்து அவளை தைரியமாக வளர்த்தாதான் அவளால் போகிற இடத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக சமாளிக்க முடியும்.
போகிற இடத்துல அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அவள் போக போகிறது என் அக்கா வீடு. நம்ம 2 பேரை விட என் அக்கா அவளை தங்கமாக வச்சு தாங்குவாங்க. என் பொண்ணு கடைசி வரைக்கும் மகாராணியாக தான் இருப்பாள். அப்படியே இருக்கட்டுங்க. இருந்தாலும் அவள் வேலையாவது அவளே செஞ்சுக்கிட்டோம். அவள் என்ன வேலை செய்யணுங்கிற? ஏங்க, அவியை விட மைத்திலி எத்தனை வயசு சின்னவ? சாப்பாடு போட்டு வச்சா மைத்திலி அவளாக சாப்பிட்றா. நீங்கள் அபிக்கு ஊட்டி விடுறீங்க. அவளே எடுத்து சாப்பிடட்டும். இங்கே நீங்கள், அங்கே போனால் உங்கள் அக்கா, 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி அவளை தாங்கினா அவளால் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாது. அவளுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? திரும்ப திரும்ப அதையே சொல்கிற. நானும் என் அக்காவும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டோம். என் பொண்ணை நல்லவளாக தான் வளர்ப்பேன். ஏங்க, நல்லவளாக வளர்றது வேற, தைரியமாக வளர்றது வேற. நான் நல்லவ கெட்டவ பற்றி சொல்லலை, தைரியத்துக்காக சொல்கிறேன். அதெல்லாம் அவள் தைரியமாக தான் இருப்பா. ரகுபதியின் இந்த அளவு கடந்த அன்பு அபியிடம் ஒரு விதமான பயம், பதட்டம் இதெல்லாம் உடன் வளர ஆரம்பித்தது. தன் அப்பாவைப் போலவே எல்லோரும் நல்லவர்கள் என்ற எண்ணம் அவளுள் வளர, நன்றாய் பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்கள், இதுதான் அபியின் எண்ணம். எல்லா விஷயத்துக்கும் அப்பாவை எதிர்பார்க்கிற குணம். திலகா எவ்வளவு முயன்றும் அதை மாற்ற முடியவில்லை. இதுவே திலகாவிற்கு பெரும் மனக்குறையாய் இருந்தது. மைத்திலி தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ள அபி எல்லாவற்றுக்கும் அப்பாவை எதிர்பார்த்தாள். சிறு வயதிலிருந்தே இவர்கள் இருவருக்கும் இந்த பழக்கம் உடன் வளர ஆரம்பித்தது. ரகுபதியின் வசதி பெருக பெருக வீட்டையும் அதற்கு ஏற்றாற்போல் எல்லா வசதிகளோடும் மாற்றினார். திலகா, அக்கா நேற்று ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? இந்த வருஷம் திருவிழாவுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. எனக்கு வேலை இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது. நான் திருவிழாவுக்கு முதல் நாள் வரேன். நீ பசங்களை கூட்டிக்கிட்டு 10 நாள் முன்னாடியே போயிடு. சரிங்க. திருவிழா தொடங்குவதற்கு 10 நாள் முன்பே திலகா அபி மைத்திலியோடு திருவிழாவுக்கு புறப்பட, அந்த பக்கம் விஜயாவின் நாத்தனார் உமாவும் மகன் வேதாவும் ஊருக்கு வந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் ஒரு சேர திருவிழாவிற்கு வந்த மகிழ்ச்சியில் விஜயா சந்தோஷத்தில் திளைத்தார். உமா வர, அடடா வாமா உமா, எப்படி இருக்க? வாடா வேதா குட்டி. அப்புறம் மூர்த்தி வரலையா? இல்லைண்ணா, அவருக்கு வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் முதல்ல என்ன போக சொன்னார். திருவிழா நெருக்கத்தில் அவர் வருவாருண்ணா. விஜயா, யார் வந்திருக்காங்க பாரு. வாமா உமா, வாடா வேதா. வந்தவர்களுக்கு விஜயா தண்ணீர் கொடுத்து உபசரித்து கொண்டே இருக்க, சிறிது நேரத்தில் திலகாவும் வந்து சேர, வாமா திலகா. அட, என் 2 மருமகளும் வந்துட்டாங்களா? ரகுபதி எங்க? இல்லைண்ணா, அவருக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, எங்களை முதல்ல போக சொன்னார். திருவிழா நெருக்கத்தில் அவர் வருவாருண்ணா. சொல்லி வச்ச மாதிரி 2 தங்கச்சிங்களும் ஒரே பதிலை சொல்கிறீங்க. உள்ளே போமா. விஜயா, யார் வந்திருக்காங்க பாரு. விஜயாவும் உமாவும் வெளியே வர, திலகா குழந்தைகளோடு உள்ளே வந்து கொண்டிருந்தார். வா திலகா. அண்ணி, எப்படி இருக்கீங்க? உமாக்கா, நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். நீயும் பின்னாடியே வர. எப்படி திலகா இருக்க? நான் நல்லா இருக்கேக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமாம், ரகு மாமா வரலையா? அவர் திருவிழா நெருக்கத்தில் வரேன்னு சொன்னார். அடடா, வாங்கடா தங்கங்களா. மைத்திலியையும் அபியையும் ஒரு சேர அணைத்து கொண்டார் உமா.
பெண் பிள்ளைகள் மூவரும் ஓர் அணியாக திரள ஆண் பிள்ளைகள் மூவரும் ஓர் அணியாய் திரண்டனர். எல்லாரும் தங்குவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் விஜயாவின் வீட்டுக்காரர் மருதுபாண்டி செய்து வைத்திருந்ததால் சிரமம் இல்லாமல் இருந்தது. உமா, நீ உன் ரூமில் தங்கிக்கோ. திலகா, உனக்கு இந்த ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ பிள்ளைங்களோட இந்த ரூமில் தங்கிக்கோ. சரிங்க அண்ணா. சரி, எல்லாரும் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருக்கட்டும் அண்ணி, இப்போ தானே வந்தோம், இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், திலகா சொல்ல. ஆமாம் அண்ணி, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், அப்புறமா சாப்பிட்லாம், உமாவும் சொல்ல. சரி, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, திருவிழா விஷயமா ஏதோ பேசணுமா, ஆள் வந்திருக்காங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். மருதுபாண்டி அங்கேருந்து கிளம்ப. சாப்பிட்டு போயிடுங்க. இல்லை விஜயா, நான் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ எனக்காக காத்திருக்காத, வந்தவங்கள கவனி, அவங்க கூட நீயும் சாப்பிடு. மருதுபாண்டி சொல்லிவிட்டு வேகமாக கிளம்ப. ஓரிரு வயது வித்தியாசத்தில் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாய் சந்தோஷமாய் விளையாட அதை பார்க்க பார்க்க விஜயாவுக்கு மனது நிறைந்தது. இந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். விஜயா கண் கலங்கி கூற, கண்டிப்பாக இருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி. ஒரு பக்கம் உமாவும் ஒரு பக்கம் திலகாவும் விஜயாவை ஆதரவாக அணைத்து கொண்டார்கள். கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்க ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் என் ஆசை, விஜயா கண்ணீரோடு சொல்ல. பிள்ளைகள் 6 பேரும் ஒருவர் மேல் ஒருவர் தோளில் கை போட்டு விளையாடி கொண்டிருந்தனர்.